ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கிருபையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றியவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நாடுகளையும் மானிய உறவுகளே, நானும் நீங்களும் துல்காதா மாதத்தினுடைய இறுதி பகுதிகளிலே இன்னும் ஒரு 5 அல்லது 6 நாட்கள் துல்காதா மாதம் முடிவதற்கான நாட்களில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம், அதாவது மே 17 அல்லது 18ஆம் தேதிகளில் துல்ஹஜ் மாதத்துக்கான பிறை பார்க்க வேண்டிய நாள் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது, லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹு தஆலா துல்ஹஜ் சம்பந்தமான சொல்லுகிற போது, அல்லாஹு தஆலா அந்த நாளில் நாங்கள் அறுத்து பலியிடுகிற இந்த பிராணிகளில் இருந்து இறைச்சியினுடைய அந்த நிறுவையோ அல்லது அதில் ஓட்டப்படுகிற இரத்தத்தையோ அல்லாஹு தஆலா என்னிடம் உங்களிடம் எதிர்பார்ப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகிற அந்த செய்திகளில் இறைச்சியையும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கறதல்ல, அதில் ஓட்டப்படுகிற இரத்தத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறதில்ல, பார்க்கறதில்ல என்கிற செய்தி அல்லாஹு தஆலா நம்ம சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின் என்றாலும் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அல்லாஹ் மாட்டை பார்க்குறான் இல்லை, மாட்டுடைய தோற்றத்தை பார்க்குறான் இல்லை, அதனுடைய உதாரணமாக அதனுடைய எடை கூட கொடுக்குறார். இவர் ஒரு 200 கிலோ கொடுக்குறார், இவர் ஒரு 600 ராத்தல் கொடுக்குறார், இவர் ஒரு 1000 ராத்தல் கொடுக்குறார், இவர் பெரிய மாடு கொடுக்குறார், இவர் சின்ன மாடு கொடுக்குறார், இவர் ஒரு ஆடு கொடுக்குறார். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா பார்ப்பதே இல்லை. அப்போ சின்னது கொடுத்தாலும் பெரியது கொடுத்தாலும் தகுதிக்கு ஏற்ப கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா மாமிசங்களின் எடைகளையோ தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், என்னிடமும் உங்களிடம் அல்லாஹு தஆலா அதை கொடுப்பதினூடாக அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். ஏன் கொடுக்கிறார்கள், எதற்காக கொடுக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். தவிர நானும் நீங்களும் நம்மளோட வாழ்க்கையில் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். குர்பானியுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கிராமங்களில் அல்லாஹ் போதுமானவன், அந்த பண்பாடுகள் இல்லை. சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த குர்பானி கொடுக்கிறதே ஒரு பெருமை தான். நான் ஒரு மாடு கொடுத்தேன், நான் ஒரு பெரிய மாடு கொடுத்தேன், நான் நல்ல எல்லாரையும் விட இந்த மாடு பெருசு, இந்த முறை நல்லா கொடுத்தேன், இந்த முறை நல்லா கொடுத்தேன் என்று பேசுவார்கள். உறவுகளே, அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், இதை உங்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு அல்லாஹ் பேசுகிறான். எது நீங்கள் கொடுத்ததை சொல்லி தெரிகிறது, நான் கொடுத்ததை சொல்லி காட்ட போகிறது. இந்த முறை நான் கொடுத்ததெல்லாம் சமாளித்து கொண்டாங்க, நான் நல்லா கொடுத்தோம், எலும்பும் இல்லை, நல்ல இறைச்சி மஜ்ஜை நிறைஞ்ச ஒரு மாட்டை கொடுத்தேன். இப்படின்னு என்ன செய்கிறது, நம்ம கொடுத்த தர்மங்களை சொல்கிறது, குர்பானியை சொல்லி காட்டுற இந்த மாதிரி விடயங்களை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கறது இல்லை. இது ஷைத்தானுடைய தூண்டுதல். நம்மளோட நன்மையெல்லாம் ஷைத்தான் இல்லாமாக்கி விட்டுருவான் என்பது அல்லாஹ் சொல்லும் போமா தான் நீங்கள் கொடுக்குற இறைச்சை, ஓட்டுற ரத்தத்தை, மாட்டு எடையை, விலைகளை, கஷ்டப்பட்டதை அல்லாஹ் பார்க்குறான் இல்லை. இது எல்லாம் ஏன் செஞ்சீங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். ஒரு மாடு கஷ்டப்பட்டு ஒரு 2.5 லட்சம் ரூபா, இது தேடுறதுக்கு எவ்வளோ காலம் தேவை? 1 லட்சம் ரூபா, 50,000 ரூபா தேடுறதுக்கு எவ்வளோ காலம் தேவை? அவ்வளோ காலத்தை நீங்கள் செலவழித்து உங்களுடைய நேரம், காலம், வியர்வை, வீட்டு செலவு எல்லாத்தையுமே செலவழித்து கொண்டு இந்த மாடு ஒரு பங்கு கொடுக்கணும் என்பதற்காக ஒரு 40,000 ரூபா, ஒரு 30,000 ரூபா சேகரிக்கிறீங்களாக இருந்தால் அதை சேகரிப்பதற்காக நீங்கள் எடுத்த நோக்கம், அது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என்பதை அல்லாஹ், அதற்கு தான் அல்லாஹ் கூலி தருகிறானே தவிர அதனுடைய தோற்றங்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, அல்லாஹ் நன்மை வழங்குறதில்லை என்பதை அல்லாஹ் முதலாவது செய்தியாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அதனால் நாம் இந்த விஷயங்களில் கொடுக்குற உறவுகள் நம்மகிட்ட இல்லை, இருந்தாலும் எப்போதுமே ஞாபகம் வைத்துக்கொள், தப்பி தவறி கூட நான் போன முறையும் கொடுத்தேன், இந்த முறையும் கொடுக்குறேன்னு பாவிச்சு விடாதீர்கள். நான் போன முறை பங்கு, இந்த முறை தனி மாடு கொடுத்துட்டேன் என்று நீங்கள் அது நலவுக்கு தான் இன்னொரு ஆள் ஊக்கப்படுத்த சொல்லுகிறீர்கள். ஆனால் அதை ஷைத்தான் வேறு விதமாக கொண்டு சேர்த்து விடுவான் என்பதை நம்ம உள்ளத்தில் வைத்து கொண்டு அதை நாங்கள் என்ன செஞ்சு இந்த வார்த்தை பிரயோகம் பாவிப்பதை நாங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் யனாலுஹுமு தக்வா மின்கும், உங்களிடம் இருந்து அல்லாஹ் இந்த குர்பானியினூடாக எதிர்பார்ப்பது இறையச்சம். அல்லாஹ்வுக்காக கொடுத்தா முடிஞ்சுது, அதுக்கு பிறகு அதில் பேச்சுவார்த்தை இல்லை, அல்லாஹ் தருவான் என்கிற எதிர்பார்ப்பை தான் அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற செய்தி அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை சூரா ஹஜ்ஜில்
37வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு இதே செய்திகளை நம்ம அழகாக புரிஞ்சு கொள்ள வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானி அல்லது உலுஹியா சம்பந்தமாக சொல்லுகிற நேரத்தில் நம்மள ஒரு சிலர் வந்துட்டு இதை தவறாக புரிஞ்சிட்டோமோ என்னமோ தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உலுஹியா அதாவது குர்பானி என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் கொடுக்க வேணும். இதுதான் கட்டளை. கூட்டு சேரக்கூடாது. கூட்டு என்ன செய்யலாது? சேர இயலாது. ஏன் சேர இயலாதுன்னு கேட்டால், யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி விளங்கப்படுது கேட்டால், யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவங்க கூட்டு சேரக்கூடாது. யாரு? தனி மாடு கொடுக்க அந்தஸ்து இருக்குது. தனியா ஒரு மாடு அல்ஹம்துலில்லாஹ் அவரால் ஒரு மாடு கொடுக்கலாம். எனக்கு விளங்குது, நான் அல்லாஹ்வை பயந்தான கொடுக்குறேன். என்னுடைய வருமானம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? நான் எப்படி எனக்கு அல்லாஹ் தர்றான்றது அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை தருகிற எடுக்கிற எனக்கு தெரியும். என்னால் இந்த வருஷம் ஒரு மாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆக்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கூட்டாளி சேராதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தனி மாடு கொடுக்க அந்தஸ்து தருகிறான். அல்லாஹ் உங்களை கௌரவப்படுத்துகிறான். தனியாக ஒரு மாடு கொடுக்குற ஒரு நன்மையா இல்லையா? கூட்டாக சேர்ந்து கொடுக்கறதை விட தனியாக ஒரு மாட்டின் நன்மையை எனக்கு நானே எடுத்துக்கொள்வது என்பது மிகச்சிறப்பு. எந்த மாட்டு நன்மை எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் பங்கு சேர முடியாது. அந்த மொத்த நன்மை எனக்கு தான், எந்த குடும்பத்துக்கு தான், எந்த பரம்பரைக்கு தான், எனக்கு சுவர்க்கத்துக்கு தான் என்கிற அந்த அகங்காரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அகங்காரத்தை நீங்க யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரிஸ்கை முழுமையாக தந்திருக்கிறானோ, நீங்க தனி மாடு தான் கொடுக்க அந்தஸ்து இருந்தால், பொருளாதாரம் இருந்தால் நீங்க தனி மாடு தான் கொடுக்க வேண்டும். நீங்க கூட்டாளி அதை பங்குதாரர்களாக சேர முடியாது. ஒரு ஆளுக்கு தனி ஆடு கொடுக்குற அந்தஸ்து இருக்கு, இவர் என்ன செய்யக்கூடாது? மாட்டுக்கு கூட்டாளி போயிடக்கூடாது. தனி ஆடு கொடுக்க அந்தஸ்து இருக்கு, இவர் என்ன செய்யக்கூடாது? மாட்டுக்கு கூட்டாளி என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அப்ப மாடு கொடுக்கணும், இல்லாட்டி அவர் தனியாக ஒரு ஆடு கொடுக்கணும். இதான் நிபந்தனை. தனியாக மாடு அல்லது தனியாக ஆடு. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சில கேள்வி வரும் கேட்டால், அப்போ ரெண்டுக்குமே வசதி இல்லாதவங்க, தனியாக ஆடு கொடுக்கவும் காசு இல்லை, தனியாக மாடு கொடுக்கவும் வசதி இல்லை, நம்மளை மாதிரி ஆக்கள், நாளை அந்த கூலி வேலை செய்கிறவங்க நம்மள இருப்போம், சாதாரண தொழில் செய்யக்கூடியவங்க இருப்போம். அப்போ எல்லா வசதிகளையும் அல்லாஹ் எல்லாரும் கொடுக்கறது இல்லை. ஆனால் நன்மைகளில் யாரையும் அல்லாஹ் பிரித்து விடுறதும் இல்லை. அல்லாஹ் யாருக்கு எப்படி பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறானோ அதுபோல் அல்லாஹ் தஆலா நன்மைகளையும் ஈக்குவலாக அல்லாஹ் சமனாக வச்சிருக்கிறான். எப்படி தனியாக கொடுக்க இயலாதான்? இப்போ ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸை பார்க்குறோம். அதாவது ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்ய போகிற நேரத்தில் பையத்து ஷஜரா அல்லது ஹுதைபியா உடன்படிக்கைன்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த உடன்படிக்கை சிச்சுவேஷனில் சில மாற்றங்கள் நடக்கும். அப்போ அங்கே போன நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க கேட்டால், இப்போ குர்பானி கொடுக்க வேணும். சிலாக்க தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தாங்க. இன்னும் ஒரு செய்தியில் அனஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு ஒட்டகத்துக்கு 7 பேர் சேர்ந்தோம். ஒரு ஒட்டகத்துக்கு எத்தனை பேர் சேர்ந்தாங்களாம்? காசு இல்லை, எல்லாரும் 7 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஒரு ஒட்டகம் கொடுத்தாங்கன்னு செய்தியை பார்க்குறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஒரு கூட்டு குர்பானில் 7 பேர் அல்லது 10 பேர், 7 பேர் அல்லது 10 பேர், அதுக்கு குறைவாகவும் சேரலாம். ஒரு மாட்டுக்கு 3 பேர் சேரலாம், ஒரு மாட்டுக்கு 2 பேர் சேரலாம், ஒரு மாட்டுக்கு 6 பேர் சேரலாம், ஒரு மாட்டுக்கு 5. ஒரு மாட்டுற வேலை 2 லட்சம் ரூபா, 3 பேர் சேர்ந்து போடுறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆக கூடினது 7 பேரை தாண்டக்கூடாது, ஆக கூடினது 10 பேரை தாண்டக்கூடாது. இதுதான் கூட்டு குர்பானிக்கான நிபந்தனை. அப்போ இதனால் நம்மள நிறைய பேர் தவறாக விளங்கிடக்கூடாது என்பதற்காக தான் சின்ன விஷயம் கேட்டால், நம்ம எப்போதுமே அல்லாஹ் என்னையும் உங்களையும் கண்ணியப்படுத்தின கண்ணியங்களை, அல்லாஹ் என்னையும் உங்களையும் சிறப்பிச்சிருக்கிறத நாமளாக அதை குறைச்சிடக்கூடாது. நமக்கு தந்த ரப்பு தானே, அந்த ரப்பு நமக்கு தந்த அந்தஸ்து எப்போதுமே நம்ம பேணுதலாக வச்சுக்கொள்ள வேணும். அதை நம்ம இழந்துடக்கூடாது. அது அல்லாஹ் எப்படி தருவான் தெரியுமா? உதாரணமாக அல்லாஹ் தாலா நம்மளை கண்ணியப்படுத்தி படுத்துவான், நமக்கு அல்லாஹ் தேவையானதை தருவான், பிறட்ட கையேந்த விட்டுற மாட்டான். இன்னொரு சிலாக்களை பாருங்க, எப்போதுமே கையேந்தி பவன் தான், இன்னொரு கையேந்திட்டே இருப்பாங்க. அவங்கள மக்கள் யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க, மக்கள்கிட்ட அந்தஸ்துகள் இருக்காது. ஆனால் சாதாரண அதை விட நாளாக கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கை கால்களை காயப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டு வேலை செய்வாங்க. அல்லாஹ் தாலா பொருளாதாரம் கொண்டவர்களை விட அவர்களை எல்லாம் உசத்தி வச்சிருப்பான் கண்ணியத்தில். இது அல்லாஹ் தானாக தருகிற அந்தஸ்துகள். இதை மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரும் அருள்கள். தனித்தனி நன்மைகள் செய்கிறது தனியாக சுயமாக செய்ய வேணும் என்பதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு என்பதை புரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ அதனால தான் தனியாக குர்பான் கொடுக்குற நானும் நீங்களும் அந்தஸ்து இருந்தால், அல்லாஹ் வருமானத்தை தந்தால் தாராளமாக தனிப்பங்கோடு சேருவோம். இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய வேணும்? முடியுமான அளவுக்கு நானும் குர்பான் கொடுக்க வேணுங்கிற ஒரு முயற்சி இருக்குமே, எண்ணம் இருக்குமே, அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கூட்டு குர்பானி. அப்போ அதில் என்ன செஞ்சு கொள்ள வேணும்? ரைட், இன்ஷா அல்லாஹ் இந்த முறை என்னால் இதுவரை தான் ஏழும் கொடுக்கறது, கொடுத்து நம்ம என்ன செஞ்சு கொள்வது? பங்காளர்களாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தி நம்ம செஞ்சு கொள்ள வேண்டும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ
ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்கள் கொடுக்கறது சொல்லி காட்டுறதுக்கோ அல்லது நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்காக வேண்டியோ இது பாவமான விஷயம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது விஷயம், கூட்டாக சேர்றது யார் சேரக்கூடாது. அப்போ தகுதி உள்ளவர்கள் கூட்டாக சேரக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த வருமானம் போதிய அளவு இல்லாதவர்கள், என்னால் இவ்வளவுதான் ஏழுமானவர்கள், சுய முயற்சி எடுக்கிறவர்கள், அவங்க என்ன செய்யலாம்? கூட்டாக சேர முடியும் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதில் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 7 பேர் 10 பேர், அப்போ மாட்டுக்கு 10 பேர் சேரலாமான்னு கேட்டக்கூடாது. ஏன்னா அந்த ஹதீஸ்களை வச்சு பார்க்குற நேரத்தில் ஒட்டகத்துக்கு தான் செஞ்சுருக்கிறாங்க. 10 பேர் மாட்டுக்கு 7 பேர் ஹதீஸாக பார்க்குறோம். அதனால ஒட்டகம் என்கிற அந்த பெருமதி கூட அடிப்படையில் அவங்க 10 பேர், ஒட்டகத்துக்கு 7 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் மாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? 7 பேருக்கு மேலதிகமாக சேர்ந்ததாக ஹதீஸ்கள் கிடையாது. அப்போ அதனால தான் நம்மட ஏரியாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாட்டுடைய பெருமானம் இவ்வளோ வரலாம் என்கிற ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அந்த பொருளாதாரம் செய்யப்படுகிறது, சேகரிக்கப்படுகிறது. 8 பேருடைய 7 பேருடைய எண்ணிக்கையும் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமானது, இந்த குர்பானி கொடுக்குற தனிநபர்களாக இருந்தாலும் சரி, கூட்டு குர்பானி கொடுக்குற, நீங்கள் குர்பானிக்கு காசு கொடுத்துட்டீங்களாக இருந்தால் அந்த மாட்டுக்குரிய காசு தானே தவிர மாடு அறுக்கிறதுக்கான கூலி அல்ல. மாடு அறுக்கிறதுக்கு வெளியே கூலி கொடுக்க வேணும். நம்மள நிறைய பேர் என்ன செய்யணும், சில பள்ளிகளில் அதையும் சேர்த்தே சொல்லி வாங்குவாங்க. அப்போ பிரச்சனை கிடையாது. மாட்டுக்கு இவ்வளோ அறுக்கிற கூலிகள் இருக்குது, அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது. குர்பானிக்காக வேண்டு 4 லட்சம் ரூபான்னு போட்டான்னு வைங்க, 4 லட்சம் கொடுத்துட்டு அதுலேயே குர்பானிக்கு கூலியை கொடுங்கன்னு சொல்ல இயலாது. கூலி என்பது வேறு. சிலவங்க என்ன செய்ய கேட்டால் மாடு அறுக்க வாராக்களுக்கு 2 கிலோ வச்சா கூட கொடுத்துடுறது. என்ன அறுத்ததுக்கு பங்கு? இஸ்லாம் இதை ஹராமாக்குது, கூடாது. அறுக்கிற ஆக்களுக்கு இறைச்சி பங்காக கொடுக்கக்கூடாது, கூலியாக இறைச்சி கொடுக்கறது கூடாது, இஸ்லாம் தடை செய்யுது. அவங்களுக்கு சம்பளம் தான் கொடுக்கலாமே தவிர இறைச்சியில் கொடுக்க இயலாது. அதே போல அந்த அறுக்கிறதுக்கு வருகிற உறவுகள், அல்ஹம்துலில்லாஹ் போன முறை நாங்கள் இருந்திருக்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்ல சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் எப்போதுமே அந்த எண்ணம் சீராக இருக்க வேணும், எப்போதுமே வளமையாக அந்த எண்ணம் இருக்க வேணும். எங்களுக்கு அது வேணும், இது வேணும், எங்களுக்கு கால் வேணும், கை வேணும், எங்களுக்கு தலை வேணும், எதுவுமே அன்றைக்கி பார்க்கல. சில பள்ளிகளில் இப்போ எங்கட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அறுக்கிறவருக்கு தலை கொடுக்காட்டி குழம்பு அடுத்த முறை வரமாட்டாங்க, அறுக்கிறாக்களுக்கு கால் கொடுக்காட்டி வரமாட்டாங்க. அவங்களுக்கு கண்ணியப்படுத்த, அவங்களுக்கு நல்ல இறைச்சி கொடுக்க வேணும். நல்லது என்னது, இப்போ எல்லாருக்குமே நம்ம ஒரு முள்ளு துண்டு கலந்து கொடுப்போம், இறைச்சி முள்ளு சவ்வு ஈரல் எல்லாம் கொடுப்போம். அவங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தனி இறைச்சி வேணும். எந்த இறைச்சி? சந்த இறைச்சி தான் வேணும். அவங்க அதை வெட்டி வேறையாக வச்சுருப்பாங்க, அவங்களோட பங்கு. இது ஹராம், இது பாவம், இது கூடாது. இன்னொரு ஆளோட சொத்துக்களை நீங்கள் அபகரிக்கிறீங்க. அப்போ இப்படியான பண்பு நம்மகிட்ட இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பு. இதே போல் நானும் நீங்களும் மரணிக்கிற வரைக்கும் இதே போல் வாழ வேணும். அப்போ அதனால் அந்த விஷயங்கள் நம்ம நினச்சோம் அதில் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட அந்த பண்பு இல்லை, அதனால் நம்ம விரட்ட தேவையில்லை அதில். அல்ஹம்துலில்லாஹ், இதே போல் நினச்சோம் கடைசி வரைக்கும் குர்பான விஷயத்தில் பங்கு கொள்கிறவர்களும் அதற்கு துணையாக உதவியாக செல்கிறவர்களும் அல்லாஹ் பயந்து நடக்கிற நல்ல உறவுகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை மாக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த கடைசியாக ஒரு செய்தி கேட்டால், இந்த தனியாக குர்பானி கொடுக்குறவங்க சில நேரம் வீட்டில் கொடுப்பீங்க தானே, அவங்க கொஞ்சம்